ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். பிடிங்க பார்க்கலாம். நெல்லு சிவன்யா, கீழே விழுந்துட போகிற சிவன்யா, பிடிங்கம்மா, சொன்னா கேளுமா, சொன்னா கேட்க மாட்டேன். நம்ம ஈஸ்வரன் அதிசய பிறவி. நம்மளை மாதிரி பாம்புங்க பல வருஷமா தவம் பண்ணாதான் அவங்களுக்கு இச்சாதாரியாக மரம் கிடைக்கும். ஆனால் 2 இச்சாதாரினாக ஒன்று சேர்ந்து அதுக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஈஸ்வரன் அருள் பூரணமாக கிடைக்கும். அப்படி எங்களுக்கு பிறந்த குழந்தை தான் நீ. ஆனால் ஒரு விஷயம், நீ 25 வயசாகும் போது தான் உனக்கு இச்சாதாரிட முழு சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை வச்சு நீ நிறைய அற்புதங்கள் பண்ணலாம். என் அம்மாவும் அப்பாவும் தான் ஈசண்ட கோயிலை பாதுகாத்தாங்க. அந்த ஈசண்ட கோயிலுக்கு எதிரையே ஒரு அரண்மனை இருந்துச்சு. அங்கே இந்த சிறந்த பேராசையில் தான் என்னோட வாழ்க்கையே மாறி போச்சு. போயிடுங்க, இங்கே சீக்கிரம் பேத்துடுங்க, போயிடுங்க. என்னாச்சு குருவே? நாகமணியை எடுக்க வராங்க. நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்களை கொண்டாலும் கொன்றுவாங்க. உங்கள் உயிரை காப்பாற்றிக்கோங்க. இல்லை, இங்கேருந்து நாங்கள் போக மாட்டோம், எங்களை கட்டாயப்படுத்தாதீங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட மூச்சு சந்தோஷம் எல்லாம் ஈசன் தான். அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் எங்களோட நாகமணி தான். ஒரு குருவா என்ன மதிச்சா கேளுங்க, போயிடுங்க. சிவன்யா வா, சீக்கிரம் போங்க. சிவன்யா, நான் சொல்றத கேளு. இங்கேயே அமைதியாயிரி. எது நடந்தாலும் உங்க காதுல இருந்து கையெடுக்காத. சிவன் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. ஆ நாகமணி எங்கேக்கி? ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க. அந்த நாகமணிக்கு பாதுகாப்பாயிட்டு எங்க அப்பா அம்மா 2 பேரும் இச்சாதாரி நாகம்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வரும்போதே பாம்பாட்டிட மகுடியை வாசிக்க வச்சு அவங்க வசப்படுத்திக்கிட்டாங்க. மகுடி சத்தம் அவங்கள செயலிழக்க வச்சுட்டு நாகமணியை கேட்டு அவங்க 2 பேரையும் துன்புறுத்துனாங்க. நாகமணி எங்கேக்கின்னு சொல்லு. வெளியில வா, வெளியில வா. ஓம் நம சிவாய போற்றி. அவ்வளோ சித்திரப்பாதையும் அவங்க தாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் நாகமணி இருக்கிற இடத்த அவங்க சொல்லவே இல்லை. அந்த நாகமணியை காப்பாற்றுறதுக்காக அவங்க உயிரை கொடுக்கவும் துணிஞ்சுக்கிட்டாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நாகமணி எங்கன்னு சொல்லிடுங்க. நாகமணி எங்க? சொல்லலைன்னா செத்துடுவீங்க. அந்த நாகமணி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. முடிடா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தேடி வந்த நாகமணி கிடைக்கலன்னு கோபத்தில் அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் அந்த 3 பேர் கொலை பண்ணிட்டாங்க. சக்தி வாய்ந்த இச்சாதாரி பாம்பா இருந்தாலும் அவங்கள எதிர்த்து போராட முடியல. மகுடி சத்தம் அவங்களோட சக்தியை அடக்கிருச்சு. நாகமணி கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறார். சிவன்யா, எதையோ சொல்றதுக்காக என் அம்மா என்ன கூப்பிட்டாங்க. ஆமா, அது சொல்றதுக்கு முன்னாலேயே அவங்களோட உயிர் பிரிஞ்சிருச்சு. என் அம்மா அப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள என் அம்மாட கண்ணில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 5 பேர்ல 3 பேர் தான் எனக்கு தெளிவா தெரிஞ்சாங்க. எந்த நாகமணியை காப்பாற்ற உங்க அம்மா அப்பா சிவனுக்கு முன்னால ரத்தத்தை சிந்தினாங்களோ அந்த சிவனுக்கு ரத்தத்தால அபிஷேகம் செய்யணும். அதுவும் அந்த பாவிகளோட ரத்தத்தால. எந்த கோயில்ல இருந்து நாகமணியை திருடிட்டு போனாங்களோ அந்த நாகமணி மறுபடியும் இங்க வரணும். அது ஈசனுக்கு சொந்தமானது. ஹரஹர மகாதேவா. நீ திரும்ப அந்த வீட்டுக்குள்ள எப்படி போவ? அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு என்னாகும்? நான் திரும்ப நிச்சயம் அங்கே போவேன். என் உயிரை கொடுத்தாவது நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். அரண்மனைக்குள்ள போறதுக்கு ஏதாவது ஒரு வழி எனக்கு கிடைக்கும். நேற்று செம்ம பார்ட்டி. ஓ மை காட். சங்கவி, உன் என்கேஜ்மெண்ட் சீன் சான்ஸே இல்லை. நல்லாக்கா? என்ன மசன்னு பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சீக்கிரம் வழி விடுங்க. சீக்கிரம் வண்டியில் ஏற்றுங்க. குட் மார்னிங் எவ்ரி ஒன். குட் மார்னிங் டேட்.
உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியாமா? பண்ணிட்டேன்ப்பா. ஓகே, ஃபாஸ்ட்டாக டிஃபன் சாப்பிட்டு கிளம்பு. குட் மார்னிங் எவ்ரி ஒன். குட் மார்னிங். ராமையா, எனக்கு ஃப்ரூட் வைக்க சொன்னேன், வச்சியா? அது 168 கேலரிஸ்க்கும் குறைவாய்க்கணும், இல்லைன்னா வெயிட்டு கொஞ்சம் அதிகமாகிடும். அப்புறம் ஜாகிங் பண்ண வேண்டியதுதான். என்னோட நீயும் ஓடி வரணும். கார்த்திகண்ணா, என்னது தேடிட்டு இருக்கீங்க? உங்கள் ஃப்ரீடமையா? அது எங்கே தேடினாலும் கிடைக்காதாண்ணா. அதான் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுதுல்ல, அது எங்கே தேடினாலும் கிடைக்காது. புரிஞ்சுக்கிட்டியா? ஆனால் நான் இப்போ தேடுறது என் வாட்சை. ஓவராக பேசினல இப்போ என்னோட சேர்ந்து நீயும் என் வாட்சை தேடு. ஹே கார்த்திக், நீ தேடுறது ஓல்டு கோல்டு வாட்சி. நல்ல வேலை தொலைஞ்சிட்டு. இதை சாக்கா வச்சாச்சும் புது வாட்சி வாங்கு. சங்கவி, எமோஷ்னலுக்கு பழசு புதுசுலாம் கிடையாது. என் கிராஜுவேஷன் முடிச்சதுக்காக என் அம்மா கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட். ஐ எம் ஸோ சாரி. உன் கூட சேர்ந்து நானும் அந்த வாட்சை தேடி பார்க்குறேன். கார்த்திக், லாஸ்ட்டாக அந்த வாட்சை எங்கே வச்சேன்னு ஞாபகப்படுத்தி பாரு. ஹலோ பெரிய பிரதர், அண்ணன் வாட்சை தேடுறாரு, பொண்ணு தொடல. லாஸ்ட்டாக எங்கே பார்த்தீங்கன்னு கேட்டுட்டீங்க. லாஸ்ட்டாக என்கேஜ்மெண்ட் நடந்தப்ப நீ எங்கே இந்த சங்கர்ண்ணா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? அவன் எங்கே போகிறான்? என்ன சின்ன முதலாளி, வெளியே இருக்கிற ஸ்டோர் ரூம்கிட்ட கீ உங்ககிட்ட தான் நீக்கி அதை கொண்டு வாங்கலை. என் வாட்ச் மிஸ் ஆகிட்டுனா அதை தேடணும். ஏன் நான் எப்படி பார்க்குறீங்க? என்னாச்சு? பெரிய ஐயா வேலை வச்சுக்காரு, அதை முடிக்காம. பெரிய ஐயா சொல்கிற வேலையை மட்டும் செய்வீங்களா, இல்லை சின்னையா சொல்கிற வேலையும் செய்வீங்களா? ஐயா, பெரிய ஐயா ஒரு நிமிஷம். சின்னையா ஸ்டோர் ரூம் கீயை வாங்கிட்டு போயிட்டாரு. வாட்? உள்ள பெரிய புதையல் வைக்கிற மாதிரி பூட்டியே வச்சுக்காரு அப்பா. அப்படி உள்ள என்னதான் எங்கி, அதையும் பார்த்துக்கலாம். கார்த்திக், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஸ்டோர் ரூமை ஓப்பன் பண்ணுற. நீ இதை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்பா? அது நமக்கு லேட் ஆகுது, நம்ம கிளம்பணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பெருசாக எதுவும் இருக்காது, இங்கே பழைய பொருள் மட்டும்தான். தெரிஞ்ச விஷயம் தானே, நேற்று தான் பார்த்தேன். இது உள்ள நீ போனியா? டேட், நீங்கள் ரியாக்ட் பண்ணுறத பார்த்தா உள்ள டெட் பாடி இருக்குமோ? நீங்கள் டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நான் பார்த்தது என் ஃபோட்டோவை. ஜெமீன்தார் மாதிரி ஜெம்முன்னு ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ. உங்ககிட்ட கிராஃபிக்ஸ் ஏதாச்சும் பண்ணீங்களா? நான் அப்படி போஸே கொடுக்கலையே. அதுவா? நான் தான் பண்ணேன். ஏன் இமேஜினேஷன். நீ என்ன சாதாரணமான ஆளா? நம்ம பரம்பரையோட ஒரே ஒரு வாரிசு. உன் ஃபோட்டோ இந்த அரண்மனையில் இருக்கணும்ல, அதுக்கு தான் வச்சுக்க. நாம் இப்போ கிளம்பலாம். ஆனால் உள்ள என் வாட்சிக்க டேட். கார்த்திக், நான் தான் சொல்கிறேன்ல, உள்ளே எதுவும் இருக்காது. இல்லை டேட், நான் நேற்று இங்கே வந்தேன்னா இங்கே தான் வச்சேன். சின்ன முதலாளி, இந்தாங்க உங்கள் வாட்ச் கிடச்சிருச்சு. ஹேப்பியா? நான் தான் சொன்னேன்னு வாட்ச் இங்கே இருக்காதுன்னு. இதை லாக் பண்ணிக்கோ. நாம் போகலாமா? எஸ் டேட், அஃப்கோர்ஸ். லெட்ஸ் கோ. ஹலோ பிரதர். கார்த்திக் பக்கத்தில் உட்காரத்துக்கு எனக்கு முழு ரைட்ஸும் இருக்கு. நீங்கள் வேறு எங்கேயாவது போய்ட்டு உட்காருங்க. கார்த்திக், நீ பாவண்டா. நீ மேரேஜுக்கு அப்புறம் தான் மாட்டுவேன்னு நினச்சேன், ஆனால் என்கேஜ்மெண்ட்லேயே முடிஞ்சு போச்சு. சேம் பிளட்டுடா. ஆக்சுவலி சங்கவி, நாங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பற்றி நிறைய விஷயம் பேசணும். ஓஹோ, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் மேரேஜுக்கு அப்புறமா இந்த மாதிரி சொல்லக்கூடாது. அப்போ நான் உங்களோட பார்ட்னர் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அது இதுன்னு சொன்னால் நான் கடுப்பாகிடுவேன். என்ன சொல்கிற ப்ரோ? நல்ல அண்ணன் தங்கச்சி, நாம் இப்போ கிளம்புறாமா? கிளம்புங்க, அவங்களோட விதி என்னன்னு காட்டுங்க. ஆமாம் அர்ஜுன், அந்த நியூயார்க் டீலிங் பற்றி நான் மறந்துட்டேன். என்ன ஆச்சு அந்த டீலிங்? மிஸ்டர் அர்ஜுன், நாம் தலையாக வந்தது நம்மளோட ஆஃபீஸ் டீலிங்கை பற்றி பேச. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நான் என்ன மறையனா என்ன? நான் இப்போ தான் லாவணியா கிட்ட ஃபோனில் பேசிட்டேன். அதுக்கான ரிசல்ட் 10 மினிட்ஸில் நம்ம கைக்கு வந்துடும். 10 மினிட்ஸ்லையா? எப்படி அது? நம்மளோட ஃபாரின் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக இருக்கிறது லாவண்யா தான். இன்னும் ஷார்ப்பாக 10 மினிட்ஸில் நமக்கு ரிசல்ட் வந்துடும். சீரியஸ்லி, பிஸ்னஸ் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் சரக்கடிக்கிறதுக்காக என்ன தனியாக கூட்டிகிட்டு வந்தீங்க. புரிஞ்சுக்கிட்டியா கார்த்திக்? நான் எஸ்கேப். என்ன ஹீரோயிசமா?
அவளே சும்மாய்க்கா, நீ என்ன தடுக்கிற? அவ மேல உன் கை பட்டுச்சு, ஜென்மத்துக்கும் உன்னால சாப்பிட முடியாது. யாரா நீ? என்ன, இவன் உன் பாய் ஃப்ரெண்டா? நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அடிச்சுப்போம், சேர்ந்துப்போம். ஏன்னா இவ என் முறை பொண்ணு. எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு உன் கார் எடுத்துட்டு கிளம்பு. நீ வா வா. அத்தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றால, அப்புறம் அவளை நீ வா சிவன்யா. அவன் கூப்பிட்டான்னு வெகுமே இல்லாம அவன் பின்னாடி போற. ஏய், தினமும் நைட்டு ஆளை காணும்னு தேடுவ, இவன் கூட தான் இந்தியா. ஒன்னு அவன் வச்சுக்கானா? எனக்கு சேர வேண்டியதை அவன்கிட்டேன்னு வாங்கி கொடுத்துட்டு கிளம்பு. பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, எதுக்குடா உனக்கெல்லாம் கல்யாணம்? வண்டியில ஏறு. போடி போ, இதெல்லாம் மானங்கெட்ட பொழப்பு. திரும்ப நீ என்கிட்ட வராம என் பெற்றுருவ, அப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். நீ சரியான பச்சோண்டி, நிறத்தை மாத்துற மாதிரி ஆளை மாத்திட்டேக்க. உன்னை நான் விட மாட்டேன்டி. அவளை அந்த வீட்டுக்குள்ள அனுப்பியாச்சு. இனி அவ நினைச்சதை சாதிச்சிருவா. இனி அந்த குடும்பத்துல யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. எங்க குடும்பத்துல பிரச்சனை ரொம்ப அதிகமாகிட்டீங்க. உங்களை எங்க அரண்மனைக்கு கூட வர சொல்லிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் ஏற்கனவே என்கிட்ட அங்க நடந்த விஷயத்த சொல்லிட்டீங்களே. அவங்க ஒரு பெரிய பாவம் பண்ணிக்காங்க, அதுதான் அவங்கள பின்தொடரு. விதி தீர்மானிக்கிறத யாராலையும் மாற்ற முடியாது. நீங்க உங்க பையனை பத்தி தான் கவலைப்படுறீங்கன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உங்க மகனை காப்பாற்ற ஒரு வழி இக்கி. உங்க மகனுக்கு 25 வயசு முடியறதுக்குள்ள அவனுக்கு திருமணம் முடிஞ்சாகணும். திருமணத்துக்கு அப்புறம் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. வீணா அவத்தான் பயந்துட்டிக்கா. அவரு சொல்றத கேட்காதீங்க. என் பிள்ளைய நினைச்சு எனக்கு கவலையா இருக்கி. அந்த நாகம் ஒருவேளை எங்க வந்துட்டுன்னா நீங்க அதெல்லாம் நினைச்சு பயப்பட தேவையில்ல. அந்த நாகத்தோட சக்தி என்னன்னு எனக்கு முழுசா தெரியும். அதுகிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு தான் என்கிட்ட ஒண்ணு ஈக்கி. சிவனுக்கு சாத்துற வில்வே இல்லை. இது உங்க வீட்டுக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு தரும். இங்க கட்டிக்க தோறணும் சாதாரணமான தோறணும் இல்லை. இதை மீறி எந்த நாகமும் வராது. அப்படியும் வந்ததுன்னா அந்த நாகத்தோட உயிருக்கு ஆபத்தாகிரும். அர்ஜுன் லாங் ரோட்ல கூட்டிட்டு வந்தாலும் நாம மேல கோவமாயுது. நல்ல வேலை, ஐஸ் பாக்ஸ் இங்கேயே விட்டுட்டு போயிட்டான். ஓ, பயம் போகலையோ? அவனை பத்தி பயங்கரமா சொன்ன, ஜிம் போடி பயல்வான் அப்படி எப்படின்னு என்கிட்ட அடி வாங்கிட்டு ஓடிட்டா. என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கா? அவன் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்க ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்திப்பா. என்ன சொன்ன? ஆமா, என்கேஜ்மெண்ட் தான் ஆகி மேரேஜே ஆகிடுச்சுன்னு சொன்ன. இப்பதான் புரியுது. உன் பின்னால நான் சுத்துறதால நான் சொல்ல விடுறேன்னு நினைச்சு அப்படி சொன்னியா? உண்மையை சொல்லு. என்னாச்சு, வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும். வலி உயிர் போகுது. போய் சொன்னல, இந்த வலி உனக்கு கம்மி தான். நீ பண்ண வேலைக்கு கொஞ்சம் பெருசு ஆகி போகணும். இந்த பொண்ணுங்க மனசு இப்படிதான் போலக்கி. நல்லதை செஞ்சா கண்டுக்கவே மாட்டாங்க. நான் தான் சொல்லு பாட்டியாச்சு, எதுக்கு இந்த ஐஸ் பேக்? மனசுக்குள்ள ஒன்றை வச்சுட்டு வெளியே வேற மாதிரி இருக்காது. பணம் கேட்டு டார்ச்சர் பண்றான்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அப்பவே செட்டில் பண்ணிப்பேன். எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தானா? அட என்னடா இவ, நீ எதுவும் சொல்ல வேணாம், இதை புடி, கூலாயிரு. எனக்கு ஒரு வேலை வேணும். என்னால் நிச்சயமா எனக்கும் அவனுக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண முடியாது. என் அப்பா அவன்கிட்ட நிறைய கடன் வாங்கி வச்சிருந்தாரு. கடைசி வரைக்கும் அவரால் கட்ட முடியாமல் போய்த்துட்டு வேற 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 வழி இல்லாமல் அவர் எனக்கும் அவனுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாரு. அன்னைக்கு நீங்கள் வந்த வீடே எங்கட இல்லை, அவன்கிட்ட தான். இப்போ உனக்கு தேவை வேலை தானே? நிச்சயம் நான் உனக்கு வாங்கி தரேன். ஃபாஸ்ட்டாக நீ அவன்கிட்ட கடனை தீர்த்துடுவ. எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீ தான் என் உயிரை காப்பாத்திக்க, அதுக்கு நான் நன்றி சொல்லவா? உன்னை பார்த்துக்க வேண்டியது இனி ஏன் கடமை.
அங்கே ஃப்ளாஷ் லைட்டிங் வச்சிடலாம். அந்த லைட்டிங் பார்க்குறதுக்கு ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும். ஓப்பனாக சொல்லணும்னா அந்த இயற்கையே உங்களை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்ஃபெக்ட். சங்கவி, சினையும் இன்வைட் பண்ணணும்ல. ஃபர்ஸ்ட்டு அவளை தான் இன்வைட் பண்ணணும். ஒருத்தராவது என்னை பார்த்து பொறாமப்படணும்ல. எங்கள் மேரேஜ் இந்த இந்தியா முழுக்க பேசப்படணும். இதெல்லாம் பார்த்தா பேச வச்சுடும் போலேக்கே. வாவ். அஃப்கோர்ஸ் எங்கள் கல்யாணத்துக்கு இந்த வரலாறு பேசணும். ஏன்னா இந்த உலகத்தில் நான் தான் ரொம்ப அழகு. என் வெட்டிங் சாரி கட்டிட்டு நான் இந்த அக்னியை வளம் வரணும். ஃபோட்டோ லென்ஸுக்கு கண்ணு கூசணும். லைட்டை இங்கே வைக்க சொல்லு. லெஃப்ட் ப்ரொஃபைல் எனக்கு நல்லா இருக்கும். தம்பி, இந்த பூத்தட்டை கொண்டு போய் அங்கே வச்சிரு. சங்கவி, என்னம்மா இது? என்ன செஞ்சிட்டீங்க? ஏற்பாடெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிட்டீங்க? நல்ல வேலை அவங்களும் இங்கே இருக்காங்க. எனக்கு தோணுன ஐடியாஸை அவங்களோட ஷேர் பண்ண. இல்லை, நான் அதை கேட்கல. பூஜை நடக்க வேண்டிய இடத்துல நீ என்ன பண்ணிட்டீங்க? இங்கே பாருமா, கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால் மன பொண்ணு இப்படி வளம் வந்தால் என் குடும்ப சம்பிரதாயத்தைப்படி அதை அபசகணும்னு சொல்லுவாங்க. போதும் விடுங்க ஏண்டி. அந்த அரண்மனையில் நடந்ததை விட பயங்க நடக்க போகுது. டென்ஷன் ஆகாமல் இருங்க. ட்ரஸ்ட் மீ, நானும் உங்கள் வீட்டுக்கு தான் வரப்போகிறேன். அப்புறம் ஏன் தேவையில்லாமல் பயப்படுறீங்க? இது எங்கள் சின்ன வீடு, பார்க்க அரண்மனை மாதிரிலாம் இருக்காது. இதையா நீங்கள் சின்ன வீடுன்னு சொல்கிறீங்க? எப்படியும் இதெல்லாம் 500 பேருக்கு மேலே தங்கலாம் போல இருக்கே. இது வீடுன்னு நினச்சியா இல்லை சிவன் கோவில்னு நினச்சியா? ஏன் எதை சொன்னாலும் உடனே டென்ஷன் ஆக? ஜஸ்ட் ஜோக்கிங். டென்ஷனை குறை. இவ்வளோ நேரம் நல்லா இருந்தது. திடீர்னு எப்படி இந்த மழையும் புயலும்? எப்பயும் மழையும் புயலும் திடீர்னு தான் வரும். ஓகே, உள்ளவா. ஏன் அங்கே நிற்கிற? உள்ளவா. சிவன் யா, உள்ளவா. இந்த வில் வேலையை மீறி என்னால் எப்படி உள்ளே போக முடியும்? ஈசனே, எல்லா சூழ்நிலையிலையும் என் கூடயே இருப்பீங்களே. இன்னைக்கு நம்புற நீங்கள் என் கூட இருப்பீங்கன்னு. இவ்வளோ பெரிய வீடாகி காஞ்சி போன இலைய கலட்டி போட ஒருத்தர் கூடவா இல்லை? எங்கள் அம்மா பரிகாரம் அது இதுன்னு என்னைக்காவது கட்டி வச்சுப்பாங்க. எப்படியும் நான் உள்ளே வந்துட்டேன். என் அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டு இவ்வளோ பெரிய வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டிருக்காங்க. இவங்க சந்தோஷம் எல்லாத்துலேயும் என்னோட துக்கம் மறைஞ்சிருக்கேன். என் குடும்பத்தை ஒரேடியாக அழித்து இந்த அளவுக்கு வாழ்ந்துக்கிற இவங்க எல்லாரையும் கொள்றதுக்கான நேரம் வந்துடுச்சு. என் லட்சியத்தை அடைகிறதுக்கு நான் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுவேன். இந்த போராட்டத்தில் என்னோட உயிரே போனாலும் சரி.